கலர்ஸ் வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஐ நீட் அ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 டேக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த H1க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடியே ஒரு ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டில் வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எலமெண்ட்டை வந்து டார்கெட் பண்ண போகிறோம். H1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலரும் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லோ, ப்ளூ, ரெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஆனால் கலர் வந்துட்டு நம்ம அதை தாண்டி நம்மளுக்கு நிறையா இன்புட் நிறைய வழியாக வந்து கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறத பதிலாக நம்ம வந்து நிறைய வழியில் கொடுக்கலாம். அதில் ஒரு வழி வந்து என்னென்னா ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்குறது. இது வந்து என்னென்னா ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ் அப்படிங்குவாங்க. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஹேஷ் கொடுத்து ஒரு 6 டிஜிட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 6 டிஜிட் வந்து எப்படின்னா 0லேருந்து 0 to F வரை கொடுக்கலாம். சரியா, நீங்கள் இந்த இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்லேயும் 0லேருந்து F வரை கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது மீன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, 0 அப்படிங்கிறது லோ. சரியா, 0 அப்படிங்கிறது லோ வேல்யூ. அதே இது F அப்படிங்கிறது என்னென்னா ஹை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 டிஜிட் வந்து எதை மீன் பண்ணோம்னா ரெட்டை வந்து மீன் பண்ணோம். சரியா, செகண்ட் அதாவது தேர்டு ஃபோர்த்து வந்து என்னென்னா க்ரீனை மீன் பண்ணோம். லாஸ்ட் 2 வந்து என்னென்னா ப்ளூ மீன் பண்ணோம். ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா RGB கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 6 டிஜிட் எடுத்துக்கிறேன். சரியா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எதை மீன் பண்ணுன்னா பிளாக்கை மீன் பண்ணும். சரியா, அதே இது எல்லாமே FR இருந்துச்சுன்னா அது வந்து ஒயிட்டை மீன் பண்ணும். இப்போ ஆக்சுவலாக ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, ஆனால் நம்மளுக்கு தெரியலை. இப்போது ஃபஸ்ட்டு 2 மட்டும் F வச்சுட்டு ஹை லெவலில் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம 0 ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, நம்ம RGB சொன்னோம் கரெக்டாக, RGB. அப்போ ஃபஸ்ட்டு 2ம் F-ஆக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரெட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா, ரெட்டு கிடைக்கா. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்து F வச்சுட்டு மற்றது 0 கொடுத்தோன்னா செகண்ட் என்னது RG, க்ரீன் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி லாஸ்ட் 2 வச்சுன்னா நம்மளுக்கு ப்ளூ கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து நம்ம வந்து Fன்னு வச்சுட்டோன்னா ரெட்டு கிடைக்குது. ஓகே, இப்போது இன்கேஸ் இதை வந்து நம்ம வேறு ஏதாவது FFன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 0லேருந்து F வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F9ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஷேடு வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் 9 கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டார்க் ஆயிடுதா. அப்போது 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே 0 இருக்கும்போது நம்மளுக்கு ஒயிட் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வந்து 0லேருந்து கிராஜுவலாக 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு F வர வரைக்கும் அந்த கலர் வந்து நல்லா பிரைட் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 0 கொடுக்கும்போது ஒயிட் வந்துட்டு கரெக்டாக 1 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பிளாக் வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ரெட் கலரில் பேஸ்லேருந்து அது ஏறிட்டே, இது வந்து ஹியூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அது ஏறிட்டே வரும்போது நம்மளுக்கு டார்க்கர் கலர்ஸுங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது ரெட்டில் தான் இருக்குது, ஆனால் ரெட்டில் ரொம்ப கம்மியான இதில் கலரில் இருக்குது. ஓகே,
அகெயின் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 4 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கர் ரெட்டு. இப்போ 8 கொடுக்கும்போது கொஞ்சம் ரெட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்னா 9க்கு அப்புறம் என்ன வரும்னா ஏ வரும். கரெக்டாக 10 கிடையாது, ஹெக்ஸாடெசிமலில் 9க்கு அப்புறம் ஏ வரும். அப்போ நான் ஏஏ கொடுக்குறேன், டார்க் ஆகுது. ஃபைனலி எஃப்எஃப் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ரெட் பியூர் ரெட் கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. சரியா? ஸோ இந்த சேம் கோஸ் டு க்ரீனாக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும், இந்த சேம் கான்செப்ட் தான். சரியா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ஜிபி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹெக்ஸா டெசிமல். நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகின பிறகு நீங்கள் டிசைனர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? அப்போது டிசைனர்கிட்ட நீங்கள் வந்து எப்படி கேட்குன்னா, எனக்கு நீங்கள் ஆர்ஜிபி தாங்க, இல்லைனா ஆர்ஜிபிஏ தாங்க, இல்லைனா வந்து நம்ம சொன்ன ஹெச்எஸ்எல்ல தாங்க, இல்லைனா நீங்கள் வந்து கலர் கோடு அந்த மாதிரி நம்ம கேட்கணும். ஓகே? ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த கலருக்கு அப்படி தான் சொல்லுவோம். இப்போது இது வந்து ஒரு ஃபார்மேட். ஓகே? செகண்ட் வந்து என்னென்னா ஆர்ஜி. இது வந்து நாங்கள் கமெண்ட் பண்ணிடுறேன். ஆர்ஜிபி இன்னொரு ஃபார்மேட் இருக்கு, ஆர்ஜிபிஏன்னு ஒன்று இருக்கு. சரியா? அதுவும் சேம் தான். என்னன்னா FF0000. ஆனால் லாஸ்ட்டில் வந்து அகெயின் இன்னொரு 2 டிஜிட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எதை மீன் பண்ணுதுன்னா டிரான்ஸ்பரன்சியை வந்து குறிக்கும். நம்ம வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கலர். இது கலர் சூஸ் பண்ணுறதுக்கான இது மாத்திரம் நம்மளுக்கு கலர் மாறும். ஓகே? இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னா ஒப்பாசிட்டி. எந்த அளவுக்கு அது வந்து விசிபிளாக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. இப்போ இதை குறைக்கும் போது பாருங்கள், கடைசியில் 2 டிஜிட் ஆட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, கடைசியில் இப்போ டிசின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ குறைக்க 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 அகெயின் 0 வரைக்கும் வந்துடும். ஸோ அதுவும் வந்து எஃப்எஃப் வரைக்கும் வரும். என்னென்னா இப்போ எஃப்எஃப் இருக்குன்னா என்னென்னா அது வந்து ஒப்பாசிட்டி வந்து சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே? ஒப்பாசிட்டி வந்து 1ல் இருக்குன்னு அர்த்தம், ஃபுல்லாக இருக்குது. இதே இது 0 இருந்ததுன்னா ஒப்பாசிட்டி வந்து இல்லைன்னு அர்த்தம். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா அது விசிபிளாக இல்லை. இன்கேஸ் இதை வந்து விசிபிள் ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஜுவலாக இப்படி ஏற்றிட்டே வரலாம். ஓகே? இது எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த H1க்கு பின்னாடி நம்ம இன்னொரு எலமெண்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஓவர்லே ஆகணும், அந்த பின்னாடி இருக்கிறதும் தெரியணும், முன்னாடி இருக்கணும் தெரியணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே? ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன். நான் 2 டிவ் எடுத்துக்கிறேன். ஒரு டிவ்வுக்குள்ள இன்னொரு டிவ். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிளாஸ் ஆட்ரிபியூட். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இங்கே வந்து சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பேரண்ட், நான் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எழுத போகிறேன். அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து அது என்னன்னு இன்டெப்த்தாக படிக்கலாம். சரியா? $500 பிக்சல், ஹைட் வந்து 500 பிக்சல்னு கொடுக்குறேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே? ஸோ இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான், இப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். இது ரெண்டுமே சேம் தான். சரியா? ஓகே, 500 அதிகமாக இருக்குது, 300 கொடுத்துருங்க. அதே மாதிரி சைல்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா வித் வந்து 100 பிக்சல்னு கொடுக்குறேன். ஹைட் வந்து
100 பிக்ஸ். பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கணும்னா ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்க போகிறேன். என்னன்னா 00FF00. இது என்னன்னா கிரீன் கலர். ஓகே, இப்போ கிரீன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட்னா எனக்கு அந்த ரெட்லேயும் கொஞ்சம் தெரியணும். ஓகே, இந்த கிரீனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ரெட் இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த ரெட் கலரும் எனக்கு தெரியணும், கொஞ்சோண்டு ரெட் கலர் தெரியணும். அப்படிங்கிற இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா, அது பேர் என்னன்னா இங்கே ஏன்னு கொடுத்துருக்கோம்ல, ஆல்ஃபா இல்லைன்னா ஒப்பாசிட்டின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நான் வந்து 5 கொடுக்குறேன். இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னா அந்த கிரீன் கலர் வந்து எப்படி சொல்ல, லைட்டை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு அதோடைய ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ என்ன ஆகுதுன்னா லைட் வந்து அந்த கிரீன் கலரோடி பாஸ் ஆகி நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற கலர் வந்து நம்மளுக்கு முன்னாடி தெரியுது. சரியா? அப்போ கிரீன் வந்து லைட்டர் ஆயிடுச்சு. லைட்டர் ஆனோடனே பின்னாடி இருக்க ரெட்டு வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒப்பாசிட்டியோட கான்செப்ட். ஆனால் சில டைம் எப்படின்னா நம்ம வந்து இது லேயர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கலர். இன்னொன்று என்ன இருக்குன்னா HSL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது எல்லாமே சேம் தான். நம்ம வந்து என்ன கொடுக்குற ஃபார்மேட் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ இதுலேயும் எப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நான் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா HSL ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். HSL எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அதோட அப்ரிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஹெச் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஹியூ அப்படிங்கிறத குறிக்கும். ஹியூங்கிறது ஒன்றும் இல்லை, கலர். இது என்ன கலர் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஹியூ. அதே மாதிரி சேச்சுரேஷன் அப்படிங்கிறது அது லைட்டாக இருக்கிறதா இல்லைன்னா டார்க்காக இருக்கிறா அப்படிங்கிறது. சாரி, சேச்சுரேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா அதோடைய பிரைட்னஸ் லெவல். சரியா? இப்போ இந்த கலர் வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படிம்பாங்க. எப்படின்னா ரெட் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி. இந்த லைட்னஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எப்படின்னா அந்த பிரைட்னஸ் வந்து குறிக்கும். அது லைட்டாக கலர் வந்து லைட்டாக இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கலர் பென்சிலை வச்சு நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம லைட்டாக கொடுக்கும்போது இது என்ன ஆகும்னா லைட்டாக தெரியும். கரெக்டாக? இது நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறோம், ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதே இது சேச்சுரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் டோன் அது எப்படின்னா டார்க்காக இருக்கா. இப்போ இதில் பார்த்தோம்ல, எஸ் ப்ரோ, ஸோ லைட்னஸ் வேணால் நம்ம ஒப்பாசிட்டி கூட கம்பேர் பண்ணிக்கலாமா? இல்லை ப்ரோ, லைட்னஸ் வந்து ஒப்பாசிட்டி கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா HSL ஏன்னு ஒன்று வரும், ஆல்ஃபா சேனல். சரியா? ஓகே ஓகே. அதில் வந்து நம்ம சொல்ல போனோம்னா எப்படின்னா கிட்டத்தட்ட ஒப்பாசிட்டி மாதிரி தான், ஆனால் எக்ஸாக்டாக அது ஒப்பாசிட்டி கிடையாது. ஓகேயா? ஓகே ப்ரோ, ஓகே 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 ப்ரோ, கேரியன் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த HSL வந்து எப்படி கொடுப்போம்னா நம்ம வந்து பர்சன்டேஜில் கொடுப்போம். சரியா? அதாவது இந்த சேச்சுரேஷனும் லைட்னஸும் வந்து நம்ம பர்சன்டேஜில் கொடுப்போம். இதோட வேல்யூ வந்து நம்ம 120 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே 120, இங்கே வந்து 100%. லைட்னஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 75%. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணோம். இந்த HSLல இந்த 120 இருக்குல்ல, இப்போ பாருங்கள் நான் மாற்றும் போது சேஞ்ச் ஆகுதா?
ஆக்சுவலாக கேசி இதுதான் கரெக்ட். லைட்னஸ் வந்து ஆக்சுவலாக ஒப்பாசிட்டி தான். அதான் ப்ரோ கேட்டேன். நம்ம அது அப்ரேஷன் பார்த்தோன்னே அப்படிதான் தோணுச்சு. இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து HSLA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். சாரி, இங்கே பார்த்தியா இது டிஃப்ரெண்ட்டாக ஆட் ஆகிருக்கு பார்த்தியா. ஆக்சுவலாக அந்த 75 சேஞ்ச் ஆகலை. என்னன்னா நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக HSLA அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கு. கரெக்டா? ஓகே. ஆமாம். ஓகே. ஸோ அப்போது நம்ம ஒப்பாசிட்டி இதில் ஆட் பண்ணால் அதே தான். ஆல்ஃபா அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டாலே அது ஒப்பாசிட்டி. சரியா? அது கடைசியில் வந்து ஏ வந்துட்டாலே அதில் ஒப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே ப்ரோ. ஆனால் HSL சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது ப்ரோ. மேக்ஸிமம் வந்து ஹெக்ஸாடெசிமல் தானே யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். எஸ், மேக்ஸிமம் வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் தான் யூஸ் பண்ணுவோம். HSL ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 ப்ராஜெக்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதில் எதுலேயுமே நான் HSL வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஹெக்ஸாடெசிமல் தான். எஸ் ப்ரோ, எஸ். இன்கேஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம அதை வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கலர்ஸ்க்கு. இப்போ இதே சேம் இந்த வேல்யூ தான் என்னென்னா நம்மளுக்கு கலருக்கும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ கலர்னாலும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதே தான் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், அதே ஹெக்ஸாடெசிமல் கொடுக்குறேன். நான் ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். அப்போது FF0000 இப்போ நான் சேவ் பண்ணணும். நம்மளுக்கு என்னது, கலர் ரெட்டாக வந்துச்சா? ஸோ கலர் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து, இந்த வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எதர் HSL யூஸ் பண்ணலாம், இல்லைனா RGB ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளெயினாக நம்ம வந்து என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோம்னா செலக்டார்ஸ் வந்து பார்த்தோம். கரெக்டாக? என்ன பார்த்தோம், எலமெண்ட் செலக்டார்ஸ் பார்த்தோம், யூனிவர்சல் செலக்டார்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி கிளாஸ் அண்ட் ஐடி செலக்டார் வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் செலக்டார்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செலக்டார்ஸ் வந்து என்னென்னா காம்பினேட்டர்ஸ். ஓகே. காம்பினேட்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நேற்று நம்ம பார்த்துருப்போம் கம்பைன் செலக்டார்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். எப்படின்னா H1, H2, H3 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி காம்பினேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எலமெண்ட்டை வச்சு இன்னொரு எலமெண்ட்டோடைய ஸ்டைலை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் காம்பினேட்டர் செலக்டார்ஸ். ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் எடுத்துக்கிறேன். அந்த டிவ்வில் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. அதில் ஓகே. இப்போது என்னோட நீட் என்னென்னா இந்த பேராகிராஃப் டேகை வந்து கலர் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு கீழே இந்த டிவ்வுக்குள்ளே எத்தனை பேராகிராஃப் இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட நீடு. இப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா எய்தர் நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுவோம், டைரெக்டாக எடுத்துகிட்டு P டேக்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே. இப்போ இந்த டிவ்வுக்கு வெளியில் எனக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது. சரியா? நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பேராகிராஃபும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வருது. ஆனால் எனக்கு என்ன வேணும்னா இந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் மட்டும்தான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகணும். வெளியில் இருக்கிற பேராகிராஃபுக்கு அப்ளை ஆகக்கூடாது. இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட்.
ஸோ இந்த அப்ரோச் நம்ம போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லா பேராகிராஃபுமே பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஆகும். அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த காம்பினேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ரோச் வந்து செலக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதில் இந்த காம்பினேட்டர் செலக்டார்ஸில் வந்து ஒரு 4 காம்பினேட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிசெண்டன்ட் செலக்டர். டிசெண்டன்ட் அப்படின்னா இப்போ ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, ஓகே, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிசெண்டன்ட் அப்படிம்பாங்க. ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு சைல்டு இருக்குன்னா அது வந்து டிசெண்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு எது பேரண்ட்டு? டிவ்வுங்கிறது பேரண்ட், கரெக்டாக? இந்த உள்ளே இருக்கிற பேராகிராஃப் எல்லாமே அந்த டிவ்வோட சில்ட்ரன்ஸ், கரெக்டாக? அப்படி எடுத்துக்கலாமா? அப்போது இந்த டிவ்வுக்கு கீழே இருக்கிற எல்லா பேராகிராஃபும் எனக்கு ரெட் கலரில் மாறணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அது எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கன்னா, இங்கே பேராகிராஃப்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸ்பேஸ் விட்டு பேராகிராஃப்னு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு எது அஃபெக்ட் ஆகிருக்கு? அந்த டிவ்வுக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகி அதோட பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் மாறி இருக்கு. ஓகே, ஐ எம் அவுட் சைடு அப்படிங்கிறது மாறல. ஓகே, இது பேர் தான் என்னென்னா டிசெண்டன்ட் செலக்டர். இது எல்லாத்துக்கும், அதாவது அந்த டிவ்வுக்கு கீழே இருக்கிற எல்லா பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்பேன் டேக் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு டிவ்வே போடுறோம், இந்த டிவ்வுக்குள்ளே இன்னொரு பி டேக் கொடுத்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து இதை சைல்டுன்னு வச்சுருக்கோம். அந்த சைல்டுக்கு ஒரு டிவ் இருக்குது, அந்த டிவ்வுக்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் இருக்குது, அது வந்து கிராண்ட் சைல்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டார்கெட் பண்ணுறது அப்படின்னா ஒரு டிசெண்டன்ட் செலக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டிவ்வுக்கு உள்ளே இருக்கிற எல்லா பேராகிராஃப் டேக்கும் பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் மாறணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிவ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பேராகிராஃபும், அது வந்து சைல்டாக இருக்கலாம், கிராண்ட் சைல்டாக இருக்கலாம், அதெல்லாம் அதோட சைல்டாக கூட இருக்கலாம், பட் அது வந்து எல்லாமே ரெட் கலரில் மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிசெண்டன்ட் செலக்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைல்டு செலக்டர்னு ஒன்று இருக்குது. இந்த சைல்டு செலக்டர் எப்படின்னா, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சைல்டு செலக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டிவ்வுக்கு டைரெக்டாக இருக்கிற அந்த சைல்டு மட்டும்தான் கலர் மாறணும், இல்லைன்னா அதுக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சைல்டு செலக்டர்ஸ் வந்து போவோம். இப்போது இந்த சைல்டு செலக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த கிராண்ட் சைல்டு வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த டிவ்வுக்கு டைரெக்டாக இருக்கிற சைல்டு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிவ்வு போட்டு ஒரு கிரேட்டர் தென் பேராகிராஃப், ப்ரோ அதை டிவ்வை பாயிண்ட் பண்ணிட்டு போவோம். இன்னொரு டிவ் இருக்கிறதுனால அங்கேயும் பாயிண்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா இதை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, எஸ் கரெக்ட். நான் என்ன பண்ணுறேன்னா இது ஸ்பேன்னு மாற்றிக்கிறேன். லைக் கார்த்திக் சொன்ன மாதிரி கிளாஸஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா சைல்டு செலக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
என்னன்னா டிவ்வுக்கு டைரெக்டாக இருக்கிற சைல்டு மட்டும் நம்மளுக்கு இது டார்கெட் ஆகும், அதுக்கு மட்டும் அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஓகேயா? ஸோ இது வந்து சைல்டு செலக்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து என்னென்னா அட்ஜசன்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ். ஸோ இதில் வந்து 2 வார்த்தை இருக்குது. என்னென்னா ஒன்று அட்ஜசன்ட், இன்னொன்று சிப்ளிங். சரியா? அட்ஜசன்ட் அப்படிங்கிறது என்னென்னா பக்கத்தில். ஓகேயா? சிப்ளிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து சிப்ளிங் தான். இப்போது இந்த பேராகிராஃப் வந்து ஒரு சிப்ளிங், இந்த பேராகிராஃபுக்கு இந்த பேராகிராஃப் வந்து ஒரு சிப்ளிங். அதே மாதிரி இந்த பேராகிராஃபுக்கு இந்த ஸ்பேன் வந்து ஒரு சிப்ளிங். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து சிப்ளிங் கணக்கில் வராது. சரியா? அது கீழே இருக்கிறது வந்து இதோட சைல்டு எலமெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கணக்கு வராது. இந்த 4 எலமெண்ட்டும் இந்த டிவ்வோடைய சைல்டு, இந்த 4 எலமெண்ட்டும் சிப்ளிங்ஸ். சரியா? ஸோ சிப்ளிங்ஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த பேராகிராஃபுக்கு பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு H2 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த H2 செலக்ட் பண்ண போகிறேன். எதை வச்சுனா இந்த பேராகிராஃப் வச்சு நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா P + H2. ஓகே, நான் என்ன பண்ணணும், இந்த H2 வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இந்த H2 செலக்ட் பண்ணாமல் நான் அந்த P டேகை வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு அந்த P டேகு பக்கத்தில் இருக்கிற சிப்ளிங்கை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் வந்து இன்னொரு H2 இதில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஏன்னா இந்த அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டார் வந்து எப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் எலமெண்ட்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணி ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து தேர்டு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லா டேகையும் அதை அஃபெக்ட் பண்ணணும், அதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அடுத்த செலக்டார் வந்து போகணும். அது வந்து எப்படின்னா ஜென்ரல் சிப்ளிங் செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி செலக்ட் பண்ணணும்னா அதே P ப்ளஸ் ப்ளஸ் கிடையாது, H2 கொடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டில்டே சிம்பிள் வந்து கொடுக்கணும். டில்டே அப்படிங்கிறது எப்படின்னா இந்த டேபுக்கு மேலே இருக்கும், ஷிஃப்ட் கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த சிம்பிள் வரும். ஓகே, இந்த சிம்பிள் கொடுக்கும்போது என்னென்னா இப்போ பாருங்கள், எந்த P டேக்கை நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வர்ற எல்லா H2வும் நம்மளுக்கு வந்துட்டு கலர் மாறும். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்ஸ். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கௌசல்யா உங்களுக்கு? எஸ் கபிலா? அகைன் சொல்லணுமா? ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உனக்கு? அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டரில் என்ன பண்ணுறோன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து டார்கெட் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம
டார்கெட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ இதில் பார்த்தோன்னா பேராகிராஃப்க்கு டேக்குக்கு பக்கத்தில் இருக்கிற H2 வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஓகே. அதில் என்ன ஆகும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேக் மட்டும் தான் செலக்ட் ஆகும். நம்மளுடைய கேஸில் என்னென்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லா H2வும் நம்மளுக்கு அந்த அந்த பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜென்ரல் சிப்ளிங் செலக்டார்ஸ் வந்து போய் ஆகணும். ஓகே. இதில் வந்து என்ன இதுனா இந்த ஒன்று மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆகாது. சரியா? ஸோ அந்த அந்த இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செலக்டார் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லா H2 வந்து நம்மளுக்கு டார்கெட் பண்ணி நம்மளோட ஸ்டைல் வந்து அதில் அப்ளை ஆகிடும். ஓகே. ஓகே ப்ரோ. இதுக்கு கீழே இன்னொரு H2 போட்டு காமிங்க. அந்த ஐம் சிப்ளிங் ஆஃப் டூ டேக் 2 போட்டிருக்கீங்களா, அது கீழே இன்னொரு H2 போட்டு காட்டுங்க. ஓகே. இப்போ பார்த்தோம்னா வந்துச்சா? ஓகே ப்ரோ. இப்போ இதே இது நான் வந்து இந்த அட்ஜசன் இது யூஸ் பண்ணனா நம்மளுக்கு வராது. பார்த்தியா, ஒரு இது மட்டும் தான் வருதா? ஓகே. இன்னொன்று டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த மாதிரி செலக்டார்ஸ்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மேபி இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? மோஸ்ட்லி வந்து நம்ம கிளாஸஸ் அண்டு ஐடிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் என்ன தெரியுமா, நம்ம சைல்டு செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சைல்டோ இந்த டிசெண்டன்ட் இந்த 2 தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ஜசன் அண்டு இந்த ஜென்ரல் சிப்ளிங் வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சூடோ செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சூடோ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ஸ்டேட். சரியா? எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, 0 இருந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 இருக்குது, 1 இருக்குது. 0க்கும் 1க்கும் நடுவில் வந்து ஒரு கேப் இருக்குல்ல, அதாவது 0.1 0.2 அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் சூடோ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது ஒரு ஸ்டேட். அந்த ரெண்டுக்கும் நடுவில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் எடுத்துக்கிறேன். அதில் என்னென்னா google.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து என்னென்னா இதை இந்த மவுஸை வச்சு ஹவர் பண்ணும்போது எனக்கு வந்து இதோட கலர் வந்து மாறணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட். கரெக்டாக? அந்த கலர் வந்து இது ஹவர் பண்ணும்போது மாறணும். ஹோவர் எடுத்த உடனே அது வந்து திருப்பி அகெயின் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடணும். ஓகேயா? இதை வந்து என்ன சொல்லுவோம்னா சூடோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சூடோ எலமெண்ட்ஸ். சூடோ எலமெண்ட்டில் சூடோ செலக்டார். சரியா? அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ஹவர் பண்ணணும். ஹோவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் மாறணும். ஆனால் மற்ற நேரம் மாறக்கூடாது. ஓகே. அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த ஆங்கர் டேகை கொடுத்துட்டு கோலன் வைக்கணும். கோலன் வச்சோடனே இங்கே பார்த்தீங்களா ஹோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஹோவர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஹவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரெட்டாக மாறுதா? ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் என்னென்னா சூடோ செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதை செலக்ட் பண்ணி நம்ம அதோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்ற போகிறோம். இல்லை நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றலாம் அப்படின்னா
ஜஸ்ட்டு நம்ம கலர்னு கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ பாருங்கள்